பக்கோடான்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வெங்காயம் தான் ஞாபகம் வரும். வெங்காயத்தை வச்சு பக்கோடா போடுவோம். இப்போ நம்ம வாழைப்பூவை வச்சு பக்கோடா செய்யலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக கிரிப்ஸியாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கைப்பிடி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நாம் க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் இருக்கிற நாக்கெல்லாம் எடுத்துடணும், இல்லைனா கசப்பாக இருக்கும். வாழைப்பூவை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். நல்லா மசாலாலாம் அதில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு மேலே கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டு சூடு இறந்தோம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சலசலப்பு அடங்கந்தோம் எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக கிரிப்ஸியாக வந்திருக்கு பாருங்கள். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக பிடிக்கும் அவங்களுக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.